அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து 5வது டேக்குடா, ஃபிலிம் சாப்பிடாதடா, காஸ்ட்லிடா ஃபிலிம் அப்படிங்கிறாரு. அப்போ என்கரேஜிங்கா தான். இப்போ சாப்பாடு தட்டுல சாப்பாடு போட்டேன். டயலாகும் வந்துருச்சு. நின்னு பண்றேன் எல்லாமே. என்ன சுத்தி கேமரா ஓடின்னு இருக்கு. ட்ராக்ல. நான் வந்து மூவ் ஆயிட்டே போணும். மூவ் ஆகணும். கேமரால நான் கேட்ச் ஆகணும். டயலாக் பேசணும். சாப்பாடு போடணும். சாப்பாடு போடணும். இவ்வளோ பெரிய டஃப் ஹோம் ஒர்க்க ஸ்பாட்ல சிலபஸ் குடுத்துட்டாரு. மத்தியானம் வரைக்கும் வரல ஷாட். ஆ. கொஞ்சம் பிரேக் விட்டாரு. முடிஞ்சு போச்சு பேக் பண்ணிட்டு வாங்கன்ற மாரி எல்லாரும் இப்போ பழனி மேனேஜர் இறந்துட்டாரு பழனி. "நீ எப்படியாவது பண்ணிடு. இல்லாட்டி நான் டிக்கெட் போட வேண்டி வரும் இன்னைக்குன்னு." கோவிந்தராஜ். அப்புறம் எல்லாம் சந்தா எல்லாம் பெரிய பெரிய அந்த காலத்துல படம் ஒர்க் பண்ணவங்க. கலாகேந்திராலருந்து எல்லாம் வராங்க. கவிதாலய கிருஷ்ணன் டைரக்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. "நீ எதாவது பண்ணிடு. பயப்படாத. எதுக்கு பயப்படுற டைரக்டர் கிட்ட? நான் சொல்லிட்டேன் உங்கள பார்த்து பயப்படுறான் தாமுன்னு. எதுக்கு பயப்படுற? தைரியமா பண்ணு." அதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்குது. ஆனா வரல எனக்கு. இப்போ கரெக்ட்டா மத்தியானம் ஒரு சின்ன பிரேக் விட்டு டைரக்டர் வந்தாரு. "4 செவுத்துக்கு வெளியில என்னென்னமோ பண்றடா நீ. எவ்ளோ பேர அட்ராக்ட் பண்ற. இங்க கம்மியா தான்டா இருக்கிறாங்க ஆளுங்க. தைரியமா பண்றா. என்னடா உனக்கு?" "ஆ!" அப்படின்னு சவுண்ட் ஏறுச்சு. அரைஞ்சுட்டாரு. அடி வாங்குனேன். அப்படியா? அடி பின்னி எடுத்துட்டாரு. ஆ. 10 டேக் ஆகுது. இன்னும் ஒரு 4 அவ்ளோ பெரிய ஆடிட்டோரியத்துல புரோகிராம் பண்ற, கைத்தட்டல் வாங்குற. இது பண்ண தெரியாதா உனக்கு? ஆ! அப்படின்னாரு பாருங்க. அப்போ வாத்தியார பார்த்தேன். அந்த வாத்தியார பார்த்து மாணவனா ஆனதுக்கப்புறம், இப்போ ஃபியரோட வந்துருச்சு. சூப்பர். டேக் ஓகே. 1 மோர் போலாம். டேய் உன்ன நம்பி 1 மோர் போனேன்டான்னாரு. 1 மோர், 2 மோர், 3 மோர் எல்லாமே ஒரே மாரி பண்ணேன். கை தட்டிட்டாரு. பாராட்டிட்டாரு. "அவ்வளோதான்டா. விட்றா." அதோட ஷாட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மத்த ஷாட்லாம் எடுத்துட்டு கிடுத்துட்டு மறுபடியும் இங்க வராரு க்ளோஸ் அப்புக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு. அப்புறம் எல்லாரும் பாராட்டுனாங்க.